9ஆம் வகுப்பு குடிமையியல் பாடம் 4 அரசாங்கங்களின் வகைகள் என்ற பாடத்திற்கு நாம் 1 மார்க் 2 மார்க் குடிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகியவை ஒற்றை ஆட்சி முறைக்கான உதாரணங்கள் ஆகும். 2. பாராளுமன்ற ஆட்சி முறை அமைச்சரவை அரசாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. 3. பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதமர் ஆவார். அடுத்தது இந்த கட்டத்திலே கோடிட்டிடங்கள் கேட்குறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ். அடுத்து நார்வே ஸ்டார்டிங். இங்கே போர்ட்டிங் கொடுத்துருக்கு. இதுக்கு சரியானது டென்மார்க். அடுத்ததாக வேறுபடுத்துக. ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை 284வது பக்கம். வேறுபடுத்துக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், 284வது பக்கத்தில் ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறைன்னு கொடுத்துருக்கு இல்லைங்களா. இதை அப்படியே இந்த அட்டவணை ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இது 1வது கேள்விக்குரிய வேறுபடுத்துக. அடுத்ததாக 2வது நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் அதிபர் மக்களாட்சி ரெண்டுக்குள்ளே வேறுபாடு கேட்குறாங்க. 286வது பக்கம் இங்கேயே இருக்குது பாருங்கள். அதிபர் மக்களாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, இது ஃபுல்லாக குறிச்சிக்கோங்க. இது 2வது கேள்விக்குரிய வேறுபடுத்துக. அடுத்ததாக சுருக்கமான விடையிலே ஒற்றையாட்சி முறை 283வது பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள், ஒற்றையாட்சி முறைன்னு போட்டிருக்கீங்களா. சுருக்கமான விடை நான் பக்கத்தில் எழுதியிருக்கேன் பாருங்கள். நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரா முழுதும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்தது இங்கிலாந்து, இதிலிருந்து உதாரணங்களாகும் இதுவரைக்கும் ஒரு பாயிண்ட்டு. அடுத்து ஒற்றையாட்சி முறையில் அதிலிருந்து மையப்படுத்தப்படுகின்றன இது வரைக்கும் மொத்தம் 3 பாயிண்ட் இதில் இருக்குது, குறிச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.